அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபரை மின்னல் வேகத்தில் வசியம் செய்ய 3 ஏலக்காய் போதும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சின்ன தாந்திரிக முறை. தாந்திரிக முறைகள் மற்றும் மந்திர ஜபங்கள்னு எந்த ஒரு மெத்தடாக இருந்தாலுமே எல்லாமே லா ஆஃப் அட்ராக்ஷன் உடைய ஒரு பார்ட் தாங்க. மனதின் ஆற்றலை கொண்டு எந்த ஒரு விஷயத்தை நம்ம பெற நினைத்தாலுமே அந்த மெத்தட் எல்லாமே லா ஆஃப் அட்ராக்ஷன் கீழே வருவது தாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிக முறையில ஒரு சின்ன மந்திரமும் கலந்திருக்கு. சோ ரொம்பவுமே பவர்ஃபுல்லான மெத்தட் இது. யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, உண்மையான காதலர்கள், உடன் பிறந்தவர்கள், நெருங்கிய நண்பர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். காதலர்கள்னு வரும்பொழுது ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்க மற்றும் பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். வசியம்னு உடனே சில பேர் இதை தவறான விஷயமாக நினைக்கலாம். அப்படி கிடையாதுங்க. சித்தர்களும் மகான்களும் நல்ல நோக்கத்திற்காக மட்டும்தான் இந்த வசிய முறைகளை நமக்கு கொடுத்திருக்காங்க. தவறான நோக்கங்களுக்காக இந்த வசிய முறைகளை பயன்படுத்தும் பொழுதுதான் அது தவறான விளைவுகளை ஏற்படுத்தும். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வசிய முறைகளும் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தீங்கன்னா, யாருக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கு உங்க மேல உண்மையான அன்பும் பாசமும் தோன்றும். இன்கேஸ் நீங்க மனஸ்தாபம் காரணமாக பிரிஞ்சிருக்கீங்கன்னா உங்களை புரிஞ்சுக்கணும்ன்ற அந்த மனப்பக்குவம் அவர்களுக்கு ஏற்படும். உங்களை அதிகமா மிஸ் பண்ற ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு ஏற்படும். உங்களை நேர்ல பார்க்கணும் அல்லது உங்க கூட பேசணும்ன்ற எண்ணம் தீவிரமாக தோன்றும். நீங்க தவறே செஞ்சிருந்தாலும் கூட உங்களை மன்னிக்கணும்ன்ற மனநிலை அவங்களுக்கு ஏற்படும். உங்களை நினைவுபடுத்தக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அவர்களுக்கு ஏற்படும். சோ இது போலதாங்க நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய வசிய முறைகள் வேலை செய்யும். இதை தவிர்த்து நீங்க சொல்ற விஷயத்தை எல்லாம் கண்மூடித்தனமாக கேட்பாங்க, நீங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்வாங்கன்ற மாதிரியான வசியம் நம்ம சேனல்ல கிடையாதுங்க. இது ஒரு புரிதலையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வசிய முறை. இப்ப நம்ம பார்க்க போவதை போல நீங்க கரெக்டா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபர் உங்க மேல எவ்வளவு கோபத்தில் இருந்தாலும் அவர்களாகவே உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இது ரொம்பவுமே சக்தி வாய்ந்த ஒரு மெத்தட். சோ நல்ல நோக்கங்களுக்காக மட்டுமே இதை நீங்க பயன்படுத்தணும். சனிக்கிழமை அன்னைக்கு தான் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். சாட்டர்டே அன்னைக்கு தாங்க இந்த மெத்தடை நீங்க துவங்கணும். வளர்ப்பிறை தேய்பிறை எல்லாம் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த சனிக்கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சனிக்கிழமை ஆரம்பிச்சு தொடர்ந்து 7 நாட்களுக்கு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். நடுவுல ஒரு நாள் கூட நீங்க பிரேக் எடுக்க கூடாது. இன்கேஸ் நீங்க ஒரு நாள் பிரேக் எடுத்துட்டாலும் திரும்பவும் இந்த மெத்தடை ஃபர்ஸ்ட்ல இருந்தா நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு ஏற்பட்டால் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது. அதனால தீட்டு ஏற்படாத மாதிரியான 7 நாட்களா பார்த்து நீங்க தேர்வு செய்யணும். சனிக்கிழமை இந்த மெத்தடை நம்ம ஸ்டார்ட் பண்றோம். சோ வெள்ளிக்கிழமையுடன் இதை நம்ம முடிக்கணும். டைமிங்ஸ் பார்த்தோம்னா விடியற் காலை 3 மணி முதல் காலை 6 மணி வரை இருக்கும். அந்த இடைப்பட்ட நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா இரவு 7 மணி முதல் இரவு 11 மணி வரை இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரத்தையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். முடிந்தவரை 7 நாட்களும் ஒரே நேரத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அது இன்னமும் வேகமாக நமக்கு பலன்களை கொடுக்கும். 7 நாட்களும் குளிச்சுட்டு தாங்க இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். முதல் நாள் மட்டும், அதாவது சனிக்கிழமை மட்டும் கட்டாயமாக தலைக்கு குளிக்கணும். அசைவம் சாப்பிடுறவங்களாக இருந்தால் இந்த 7 நாட்களுக்கும் அசைவத்தை நீங்க தவிர்த்துட்டீங்கன்னா அது வேகமாக பலன்களை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க தினமும் இந்த மெத்தடை முடிச்சதற்கு பிறகு நான்வெஜ் எடுத்துக்கலாம். ஆனால் அசைவத்தை தவிர்க்கிற பட்சத்துல உடனடியாக நமக்கு பலன்கள் கிடைக்கும். உண்மையிலேயே ஒரு நபரின் மீது ஆழ்ந்த பிரியம் இருக்கு, அவங்க நம்ம கூட பேசணும்னு நினைக்கிற பட்சத்துல 7 நாட்கள் அசைவம் சாப்பிடாமல் இருப்பது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. சோ மேக்சிமம் நீங்க நான்வெஜ் அவாய்ட் பண்ணிடுங்க. தவிர்க்கவே முடியாதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்க இந்த மெத்தடை முடிச்சதற்கு பிறகு அசைவம் எடுத்துக்கலாம். தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் நமக்கு தேவை. இந்த மெத்தடுக்கு நமக்கு தேவைப்படுவது 3 ஏலக்காய். தினமுமே ஃப்ரெஷ்ஷா புதியதாக 3 ஏலக்காயை நம்ம யூஸ் பண்ணணும். விதைகள் வெளியேறிய ஏலக்காய்களை யூஸ் பண்ண கூடாதுங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உடைந்து போன அல்லது வாடி போன ஏலக்காய்களை பயன்படுத்த கூடாதுங்க. தாந்திரிகத்திற்கு எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதுதான் முழுமையான பலன்களை கொடுக்கும். சோ தினமுமே 3 ஏலக்காய்களை
வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தணும். அடுத்ததாக ரெட் கலர்ல எழுதக்கூடிய ஒரு பென் நமக்கு தேவை. அது பெண்ணாக தான் இருக்கணும்னு கிடையாதுங்க. பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரெட் கலர்ல எழுதக்கூடியதாக இருக்கணும். வேறு நிறத்தை பயன்படுத்த கூடாதுங்க. இப்ப நீங்க ஒரு தனி அறையில உட்கார்ந்துக்கோங்க. தனி அறை இல்லாதவங்க நீங்க கவலைப்பட வேண்டாம். கொஞ்ச நேரத்திற்கு உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. தரையில அல்லது சேர்ல கூட நீங்க உட்கார்ந்துக்கலாம். தரையில உட்கார்றவங்க வெறும் தரையில உட்கார வேண்டாம். ஒரு விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை, வேஷ்டி போன்ற துணிகள் வச்சிருந்தீங்கன்னா அதற்கு மேல நீங்க உட்கார்ந்துக்கலாம். அல்லது மனைப்பாய் வச்சிருந்தீங்கன்னா அதற்கு மேல கூட நீங்க உட்கார்ந்துக்கலாம். சேர்ல உட்கார்றவங்க விரிப்பு போட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப உங்களுடைய இடது உள்ளங்கையில, லெஃப்ட் ஹேண்ட் உள்ளங்கையில நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை ரெட் கலர்ல எழுதணும். ஆண்கள், பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் உள்ளங்கையில தான் அந்த பெயரை நீங்க எழுதணும். ஷார்ட் நேம் அல்லது பெட் நேம்லாம் நீங்க யூஸ் பண்ண கூடாதுங்க. அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை மட்டும் தாங்க நீங்க எழுதணும். சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக ஒரு பெயர் இருக்கும். ஆனால் அந்த நேம் சொல்லி கூப்பிடவே மாட்டாங்க. வேற நேம் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. சோ அதிகபட்சமாக உதாரணத்திற்கு அவங்க படிக்கிற ஸ்கூல்ல அல்லது ஒர்க் பண்ற இடத்துல, காலேஜ்ல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த நேமை தாங்க நீங்க பயன்படுத்தணும். கொஞ்சம் நல்லா போல்டா உங்களுடைய இடது உள்ளங்கையில பெயரை எழுதிக்கோங்க. பெயர் எழுதினதற்கு பிறகு 3 ஏலக்காய்களை அந்த பெயருக்கு மேல வச்சு, அதாவது உங்களுடைய இடது உள்ளங்கையில வச்சு இறுக்கமா மூடிக்கோங்க. 3 ஏலக்காயை லெஃப்ட் ஹேண்டுக்குள்ள வச்சு மூடினதற்கு பிறகு யாருக்காக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபரை மனதார நீங்க நினைச்சுக்கணும். அவங்களுடைய உருவத்தை உங்களுடைய மனக்கண்ணால நீங்க இமேஜின் பண்ண முடியும், விஷுவலைஸ் பண்ண முடியும்னா அதை நீங்க செய்யுங்க. இமேஜின் பண்ண முடியாதவங்க ஜஸ்ட் நீங்க கண்களை மூடிட்டு மனதார அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க நினைச்சுக்கணும். அவங்கள மனதார நினைச்சுக்கிட்டே இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய மந்திரத்தை 10 நிமிடங்களுக்கு நீங்க சொல்லணும். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை முக்கியம் கிடையாதுங்க. இந்த மந்திரத்தை 10 நிமிடங்களுக்கு நீங்க சொன்னால் போதும். மந்திரத்தை நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஓம் ஐம் க்ளீம் நம. ஓம் ஐம் க்ளீம் நம. ஓம் ஐம் க்ளீம் நம. அவ்வளவுதாங்க. ரொம்பவுமே எளிமையான அதே நேரத்தில் அதிசக்தி வாய்ந்த மந்திரம் இது. இந்த மந்திரம் முழுமையான பலனை தரணும்னா அதற்கு முக்கியமான விஷயம் அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க நினைச்சிட்டே இந்த மந்திரத்தை சொல்லணும். ஒரு செகண்ட் கூட நீங்க கவனம் சிதறக்கூடாது. 10 நிமிடங்களும் அந்த குறிப்பிட்ட நபரை மனதார நீங்க நினைச்சிட்டே இந்த மந்திரத்தை சொல்லணும். போன்ல நீங்க ஒரு 10 நிமிடங்களுக்கு அலாரம் செட் பண்ணி வச்சுட்டு மந்திர ஜபத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. மந்திரம் சொல்லி முடிச்சதற்கு பிறகு அந்த ஏலக்காயை ஒரு சின்ன பாக்ஸ்ல நீங்க போட்டு வச்சுக்கோங்க. இடது கையில நீங்க எழுதி இருக்கக்கூடிய அந்த பெயர் கொஞ்சம் கலஞ்சு அந்த ஏலக்காய் மீது ஒட்டி இருக்கும். பெயர் எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த சிவப்பு நிற இங்க் அந்த ஏலக்காய் மேல பதிஞ்சிருக்கும். சோ அந்த ஏலக்காயை ஒரு பாக்ஸ்ல நீங்க போட்டுட்டே வாங்க. தினமுமே மந்திர ஜபம் முடிச்சதற்கு பிறகு 3 ஏலக்காயை அந்த பாக்ஸ்ல நீங்க ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. 7வது நாள் நீங்க மந்திர ஜபம் முடிச்சதற்கு பிறகு 21 ஏலக்காய்கள் அந்த பாக்ஸ்ல இருக்கும். வெள்ளிக்கிழமையுடன் இந்த மெத்தட் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். சோ அடுத்த நாள், அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு இந்த 21 ஏலக்காய்களையும் நீங்க வீட்டு பக்கத்துல ஏரிகள், குளங்கள், கிணறு, ஆறு, கடல் போன்ற நீர்நிலைகள் இருந்தால் அங்க நீங்க போட்டுருங்க. நீர்நிலைகள் இல்லாதவங்க இந்த 21 ஏலக்காய்களையும் தண்ணீர்ல நீங்க நினைச்சிட்டு கால்படாத இடமாக பார்த்து போட்டுருங்க. செடிகள், புதர்களுக்கு பக்கத்துல நீங்க போடலாம். அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரீக முறைகள் பயன்படுத்திட்டு இருந்தாலும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்த்து ஃபாலோ பண்ணலாம். 7 நாட்களுக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிட்டாலும் கூட இந்த மெத்தடை நீங்க டிராப் பண்ண கூடாது. 7 நாட்களுக்கும் இந்த மெத்தடை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் 2 அல்லது 3 நாட்களுக்குள்ள அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை கான்டாக்ட் பண்ணதற்கு பிறகு இப்படி ஒரு மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணதை அவங்க கிட்ட ஷேர் பண்ண கூடாதுங்க. மேலும் இந்த டெக்னிக் நீங்க யூஸ் பண்ற நேரத்துல அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து ஏதாவது போன் கால் வருதா அல்லது அவங்க கிட்ட ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதான்னு அவங்கள மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்றது மட்டும் தாங்க உங்களுடைய வேலை. மற்றதை இந்த பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.